गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். குடும்ப அன்பர்கள், இளைய சகோதரர்கள் இவங்க வழியில ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அதிக ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. வீடு வண்டி இதன் ரீதியில மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியிலான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தன வரவுகள் பல விதத்துல இருந்தாலும் அது மருத்துவ பரிசோதனைகள் மூலமாகவோ இல்லைன்னா இடமாற்றம் சம்பந்தமான செலவுகள் சார்ந்ததாகவோ, வேலையாட்கள் வழியில செலவினங்கள் சார்ந்ததாகவோ, இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களாகவோ, மாமனார் வழியில ஏதாவது செலவினங்களாக இருக்கலாம், பயணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஈடுபாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், கை பகுதிகளிலையும் உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. வியாபார ரீதியிலான முயற்சிகள் புதிதாக எடுக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல வேலைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இசை ரீதியிலான ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் இருக்கலாம். பேச்சாற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய திறன்கள் இன்றைக்கு இருக்கிறது. கற்பனை வளங்கள் மிகுதியாக காணப்படுவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை செய்யறதுக்கு ஏற்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம முடிந்தளவு தவிர
தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடியதுக்கான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு ரீதியிலான ஒரு முயற்சிகளோ இல்லைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய விஷயங்களோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது அது நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், அதன் ரீதியிலான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகரிப்பதாக இருக்கிறது. குடும்ப ரீதியிலான ஒரு ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இன்றைய நிலையில நீங்க இருக்கிறீங்க. குடும்பத்திற்கான எல்லா விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல்கள்ல இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பயண ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு இருக்கிறது. குடும்பம் மற்றும் உங்களுடைய தேவைகளுக்கான செலவினங்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்கான ஒரு தேவைகளாக இருக்கலாம். அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியில ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கலாம். அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகளுக்குள்ள சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அழகு சாதன பொருட்கள் வாங்குவதன் வழிகளில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் நம்ம விருப்பப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ பரிசோதனைகள் வழிகளில் ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடன் ரீதியிலான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில அடைக்க முற்படுறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு திறன்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியம். அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உணவு சார்ந்த ஒவ்வாமைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பலன் கருதாமல் உதவிடும் பண்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செரிமான ரீதியிலான தொந்தரவுகள்னால உடல்நிலையில அவதிகள் இருக்கலாம். விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், தொழில் வியாபார ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி ஏற்றமான விஷயத்திற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போவதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பயணங்கள் வழியில லாபமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயத்துல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு எதிராக தொந்தரவுகள் இருக்கலாம். கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே,
ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். உங்களுக்கான லாபமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கு அதிகமான இருக்கும். விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரகசியமான வேலைகள்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பண வரவுகள் இன்னைக்கு நல்ல முறையில அபரிமிதமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும், கைகூடும் அளவுகள்ல இன்றைக்கு நம்மளுடைய நாள் இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள்ல ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆகி இருந்தா அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மை அளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உயர் ரக கால்நடை வளர்ப்புகள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த உதவிகள் யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையிலாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. துன்ப துயரங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அண்டை அயலார் வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்நிய நாட்டுடனான தொடர்புகள் வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய விஷயங்கள்ல மூலதனம் செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் முயற்சிகள்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். முடிந்தால் அந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு கையில் எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல நாம் இன்னைக்கு தேவையில்லாம தலையிடக்கூடாது. அடுத்தவங்களுடைய ஒரு உதவிகள் கேட்கிறாங்கன்னா ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறமா நம்ம செய்யணும். அதன் வழியில நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கணும். அந்த மாதிரி கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள், பணம் இதெல்லாம் கடனா கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், பணிகள் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்ல மூலதனம் போடுகின்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது புதிதான தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கிறீங்க, வியாபார ரீதியிலான முயற்சிகள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு தேவையான பொருட்கள் வழிகள்ல மூலதனம் போடுகின்ற செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. விரிவுபடுத்தும் விதமாக தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகள்ல சிறு சிறு செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. மறைவான விஷயத்தை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளை மேலும் செழுமையடைய வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விரும்பிய தொழில் இல்லைன்னா வியாபார முறைகளை மேற்கொள்ளும் சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. புதிதான தொழில் மூலம் ரகசிய ஈடுபாடுகள் சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை இல்லைன்னா பணி சார்ந்த பயணங்கள் ரீதியிலான ஒரு ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை ரீதியிலான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இருவிதமான பணிகளை செய்யக்கூடிய நிலைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்தவர்களுடைய பெயர்ல சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா கொஞ்சம் அதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தமான ஒரு தொழில்முறைகள், பேக்கரி சம்பந்தமான ஒரு தொழில்முறை முயற்சிகள், வாகனம் சார்ந்த ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய விஷயங்கள், கட்டிடங்கள் ரீதியிலான தொழில்முறைகளை மேற்கொள்ளுதல், கலைத்துறை சார்ந்த ஒரு பணிகளை மேற்கொள்ளுதல், கேமரா சம்பந்தமான ஒரு துறைகளை மேற்கொண்டு அதுல வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள், அழகு கலை சார்ந்த தொழில்முறைகள், இந்த மாதிரியான தொழில்முறைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன்பு அதிக யோசனைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கான ஆதாயங்கள் நம்ம வழியில அதிகமா இருக்கு, நமக்கான ஆதாயங்கள்னு பார்க்கும் பொழுது மிகவும் இன்றைக்கு குறைவானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பெரிய அளவிலான கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் ரீதியில கடனை அடைக்க முயற்சிகள் எடுக்கும் போது சீக்கிரமாகவே அதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கவனமின்மையினால கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தந்தை வழியில எதிர்பார்த்த ஆதாயங்களும் மற்றும் சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தைக்கு மருத்துவ ரீதியிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உல்லாசமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஒரு பயணங்கள் போகிறதுக்கான விஷயங்கள் சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய அந்நிய நபருடனான நட்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த விஷயத்திலையும் சாதனை படைக்கக்கூடிய திறன்கள் இன்றைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். மூத்த சகோதரர் மற்றும் தந்தைக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சிறு செலவுகளும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தந்தைக்கு முக்கிய புலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. சமய பற்றுகள் அதிகரிக்கக்கூடிய திறன்கள் இன்றைக்கு இருக்கிறது. பூர்வீக சொத்து, வெளிநாட்டு சொத்து, இதன் வழிகளில் சிறு செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய பண வரவுகள் வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள், பொருள் வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஏற்றத்திற்கான முயற்சிகளை செய்யறதுக்கு உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு
தொழில் ரீதியிலான முயற்சிகள், திருமண ரீதியிலான முயற்சிகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளிநாடு சார்ந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்காக அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தேவி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான விஷயங்கள்ல திடீர் மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இதன் வெளிகளில் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்கலாம், திடீர்னு ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு ரீதியிலான பயணங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாலின நபர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பழக வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வீணான கருத்து மோதல்கள் இல்லைனா வீண் பேச்சுகள் இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதன் வழியில நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரலாம். அதனால தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நம்ம இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கலைத்துறை சார்ந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசு அதிகாரிகள் இல்லைன்னா மேல் அதிகாரிகள் இவங்க ரீதியில நம்ம எந்த ஒரு பகைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடாது. இதன் ரீதியில நம்ம கொஞ்சம் பணிவுகளை மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பொதுநல மையங்கள் சார்ந்த பணிகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணி நிரந்தரமாவது குறித்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பதவி உயர்வு சார்ந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. பெயருக்கு எந்த ஒரு களங்கங்களும் வராம பார்த்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஊழல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானங்கள் அவசியம். எந்த ஒரு தேவையில்லாத எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழியில சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உறவு முறைகள் வழியில மன வருத்தங்களோ இல்லைனா செலவினங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்னால அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நீர் சார்ந்த உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை எதிரிகள்னால ஏதாவது தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ நமக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஏற்றமான விஷயத்திற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது நல்ல முறையில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், லாபகரமான செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில எதிராக பிரச்சனைகள் வரலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாகவும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தைரிய லட்சுமி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள்ளாக இணக்கங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. ஒருவருக்குள்ள ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உறவிலேயே வரணமையும் முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகளோ ஈடுபாடுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழியில நன்மைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேலும் மேலும் மேம்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினங்கள் இருக்கிறது. வெளிநாட்டு உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிறுநீரகம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது, சிறுநீரக தொற்றுகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. நண்பர்கள் வழியில நட்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் புதிதாக செய்யலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இனிப்பு பானங்கள், இனிப்பு உணவு சார்ந்த விஷயங்கள்ல விற்பனை ரீதியில ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வியாபாரங்கள் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது தேவைகளுக்காக பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள்ல மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. நன்மையான செயல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல மட்டும் சிறு கவனங்கள் வச்சுக்கிட்டோம்னா போதுமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் வழியில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான செயல்களில் ஈடுபடும் போது கவனங்கள் அவசியமானதாக இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் மிகவும் முக்கியம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்தாலும் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய ஏற்றத்திற்கான முயற்சிகள், தேவைகள் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. துணிவுடன் செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தினங்கள் இன்றைய தினமாக இருக்கிறது. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு எதிராக எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது, அந்த கவனங்கள் மட்டும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடனாக நம்ம வேற ஏதாவது உயர்வான பொருட்கள் தர்றோம், இல்ல பணம் தர்றோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லா யோசிச்சு செயல்பட வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியமான தினமாக இருக்கிறது. வரம்பு மீறிய செலவினங்கள் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான செலவினங்களை நம்ம தேவையுள்ளது எது, தேவையில்லாதது எது அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து நம்ம செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக எச்சரிக்கையும் கவனமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், முக்கியமான புலன்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரோதிகள் வழியில சிறு சிறு தொந்தரவுகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் மாமாவிற்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா தாய் மாமாவோடு சின்ன சின்ன விரோத சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணிபுரியும் இடங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. எதிர்பாராத செலவினங்கள் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி செலவு திடீர்னு வரும்னா அந்த மாதிரியான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வேலைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனத்தோடு முடிவெடுக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வேலைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா அதன் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு கொஞ்சம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு அதுக்கப்புறமா நம்ம
நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மன ரீதியில ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம், இல்லைன்னா வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவப்பெயர்கள் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பணியில இடமாற்றுதல் சார்ந்த பிரச்சனைகள்னால ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணிகள்ல கரும்புள்ளிகள் விழுவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவர்கள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். கடனாக பொருளோ பணமோ கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறீங்கன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன்பு அதிக கவன நிலைகள் அவசியம். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடனாக ஒரு பெரிய அளவு பணம் கொடுக்குறீங்க, இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் தரீங்கன்னா அதுலேயும் யோசிச்சு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியிலான தீர்வுகள் எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமாகவே உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் போது இன்றைக்கு நல்லபடியாக இருக்கும். கடன் ரீதியிலான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த ஒரு நல்ல முயற்சிகளை எடுக்கும் போது சீக்கிரமாகவே கடன் தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நம்ம இன்னைக்கு விடுபட்டுடலாம். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு உடன்பாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். மனம் விரும்பிய நபர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்குள்ளாக இணக்கங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உங்களுடைய பசங்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கும் திறன்களோ இல்லைன்னா ஒற்றுமைகளோ மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவி வழியில சொத்துகள் சார்ந்த வருகை இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவி வழியில ஏதாவது ஒரு வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கிறது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொதுநல சேவை மையங்கள்ல வேலைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மனதிற்கு விரும்பிய மனைவி அமையக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உறவில் வரன் பார்க்கும் சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், அதாவது பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நம்ம ஏதாவது பேங்க் ரீதியில லோன் ஏதாவது கேட்கிறோம், இல்லைன்னா வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுறோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ்ல பார்ட்னரோடு இணைவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதாவது வரவுகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்ப ரீதியில
ஒற்றுமைகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேலும் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை நாம மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். அழகிய வீடு, ஒரு அலங்கார ரீதியில வீடுகள் அமைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், சொகுசான வாகனங்கள், இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள்ல இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேல்நிலை கல்வி வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வசிக்கும் வீட்டையே மேலும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைப்பொருள் ரீதியிலான விஷயங்களை வீட்டுல வாங்க மாற்றுறது, இல்லைன்னா பெயிண்டிங் சார்ந்த ஒர்க்ஸ், இல்லைன்னா வீட்டுல கொஞ்சம் வேற வேற அறைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றுதல் செய்யக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சுவாச உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முறையில மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மாவிற்கு மனநிலையில இனிமையாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. சந்தோஷத்தோடு அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இசை, நடனம், சினிமா, நாடகம், இந்த மாதிரியான கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வங்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பண்ணை சார்ந்த வேலைகள், உயர் ரக பண்ணை விலங்கினங்களை வச்சு வளர்த்து விற்பனை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள்ல சிலர் ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. சமுதாய ரீதியிலான முன்னேற்றம் உள்ள நபராக இன்றைய தினத்துல நீங்க ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், கொள்முதல் சார்ந்த விஷயங்கள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சொத்துகள் மூலமாக கடன் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீட்டு வேலையாட்களை நியமிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வைத்தியம் சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல, உணவு தயாரிப்பு சார்ந்த வேலைகள்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஏற்றத்திற்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில எதிராக பிரச்சனைகள் இருக்கலாம். கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அதே மாதிரி கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன் வழிபாடு. கும்ப
ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். பல புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திறமைகளுக்கு ஏற்றபடியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமய சடங்குகள் குறித்த செய்திகளை பரப்பக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மன ரீதியில ஒரு அமைதிகள் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கற்பனை ரீதியிலான விஷயங்கள், ஓவியம் சார்ந்த விஷயங்கள், இசை சார்ந்த விஷயங்கள், ஆடல் பாடல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மன ரீதியில கற்பனையான எண்ணங்களும் இன்னைக்கு மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கற்பனை வளங்கள் மிகுதியாக இன்றைக்கு இருக்கும். எந்த விஷயத்திலையுமே துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. குழந்தைகளுக்கு லாபமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இடமாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். ஏதாவது வேலை சார்ந்ததாகவோ வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிறுதூர உறவு முறை பயணங்கள், வேறு ஏதாவது விஷயங்களுக்கான அதுக்காக சிறுதூர பயணங்கள், இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் குறித்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு தேவைகளாக இருக்கலாம், முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அதன் ரீதியில தீர்வுகள் சார்ந்த விஷயங்கள், முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னா அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. எந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு எடுத்தாலும் அதெல்லாம் சக்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், இப்போதைக்கு நமக்கு என்ன நடக்கணுமோ அதற்கான முயற்சிகள், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு முயற்சி பண்றதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் முன்பு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உதவி செய்யறது நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது எதிராக பிரச்சனைகள் வந்துடாம இருக்கணும். அந்த மாதிரி கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடனாக பெரிய அளவு ஒரு பணமாகவோ இல்ல முக்கியமான ஒரு நகைகள், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களோ கொடுக்குறீங்கன்னா அதுலயும் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அசையாத சொத்துகள் இல்லைன்னா சொகுசு வாகனங்கள், இதன் வழிகள்ல பணவரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. மேற்கல்வி வழியில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகளும் அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் மற்றும் அவர்கள் வழியில நன்மைகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பேச்சுகளில் ஈடுபடும் போது மிகவும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும்
மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. முகத்தில் பொலிவும் வசீகரமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த பணவரவுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அம்மா வழியில ஒரு சிலருக்கு பணவரவுகள் ஏதாவது வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. அம்மா வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பண்ணை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியிலையும் இன்றைக்கு பணவரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. உற்பத்தி சம்பந்தமான வேலைகளின் வழியில லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கல்வி ரீதியிலான மையங்கள் வழியிலையும் ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கட்டிடங்கள் வாகன ரீதியிலான வாடகை சார்ந்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. குத்தகை சார்ந்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன்பு அதிக யோசனைகள் தேவையுள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடனாக பெரிய அளவு பணம் இல்லைன்னா முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுக்குறீங்கன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ தீர்வுகளுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதே மாதிரி கடன் சார்ந்த தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிகளோ அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது சீக்கிரமாகவே கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமான தினமாக இருக்கிறது. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கலாம். அதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.